கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்வா மற்றும் சிறுதலா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழி பண்ணைகளில் அதிக அளவிலான வாத்துகள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. அவற்றை ஆய்வு செய்தபோது H5N1 என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அம்மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் எதிரொலியாக தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நாடுகாணி, தாளூர், சோலாடி உள்ளிட்ட 8 சோதனைச் சாவடிகளில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கேரள மாநிலத்தில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினி தெளித்த பின்னரே தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகிறது. கேரளாவிலிருந்து கோழி, வாத்து முட்டை மற்றும் கோழி தீவனங்களை கொண்டுவர தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி. இங்கு வசித்து வருபவர் ஜெகதீசன். பால் வியாபாரம் செய்து வரும் இவருக்கு தமிழரசி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். அதே ஊரில் வசித்து வருபவர் ஜெகதீசனின் சித்தப்பா மகன் ராம்குமார். இந்நிலையில் ஜெகதீசன் மற்றும் ராம்குமார் ஆகிய இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வழக்கம் போல ஜெகதீசன் பால் வியாபாரத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவ்வழியே வந்த ராம்குமார் ஜெகதீசனை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கை, கால் மற்றும் வயிறு பகுதிகளில் படுகாயமடைந்த ஜெகதீசன் இரத்த வெள்ளத்தில் மிதந்துள்ளார். இதனை கண்ட அவ்வழியே வந்தவர்கள் ஆயக்குடி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஜெகதீசனை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து போலீசார் தப்பி ஓடிய ராம்குமாரை தேடி வருகின்றனர். இந்நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சென்னையில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் அன்று வாக்களிப்பதற்காக தங்களது சொந்த இடத்திற்கு பேருந்துகள், ரயில் மற்றும் சொந்த வாகனங்களில் சென்றிருந்தனர். தற்போது தொடர் விடுமுறை முடிந்த நிலையில் சென்னை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதனால் சென்னையின் நுழைவாயிலான தாம்பரம் GST சாலையில் அதிக அளவிலான வாகனங்கள் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து பாதிப்பால் வாகன ஓட்டிகள் சிக்கி தவித்து வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் ஒரே நேரத்தில் அதிகப்படியான வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தை சேர்ந்த சயன் வாளையார் மனோஜ் உட்பட 10 பேர் யாரும் ஆஜராகவில்லை. இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கை விசாரித்து வரும் CBCID போலீசார் ஆகியோர் ஆஜராகினர். இந்நிலையில் குற்றவாளிகள் யாரும் ஆஜராகாததால் எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி ஸ்ரீதர் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் ஷாஜகான், சம்பவம் நடந்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட தடயங்கள், விவரம் குறித்த மனுவும், குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகளின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் நிலுவையில் இருப்பதால் இவ்வழக்கு விசாரணை இம்மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டதாக கூறினார். தென்காசி அருகே லஞ்சையில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் ஒன்றான குமாரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை மாத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். திருவிழாவானது ஏப்ரல் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி திருவீதி உலா, சுவாமி அலங்கார ஆராதனை உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் லஞ்சி முருகன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் சுவாமி அம்பாள் திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.